என்னுடைய பெயர் செல்வராணி. நானும் எனது கணவரும் கிராமத்தில் வசித்து வருகிறோம். இருவருமே மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். எங்களின் திருமணம் நடந்து 1 வருடம் சில மாதங்கள் தான் ஆகிறது. எங்களுக்கு இதுவரை குழந்தை பிறக்கவில்லை. என்னுடைய மாமியார் தான் இதுவரை குழந்தை பிறக்கவில்லை என்று ஏதாவது சொல்லிக் கொண்டிருப்பார். என் முதலிரவு அன்றே என் கணவர் கூறிவிட்டார், உனக்கு என்னிடமிருந்து அன்பும் காதலும் கிடைக்கும். ஆனால் குழந்தை பெற்றுக்கொள்ளும் எண்ணம் எனக்கு இப்பொழுது இல்லை. யாராவது இதை பற்றி கேட்டால் கடவுள் எங்களுக்கு குழந்தை கொடுக்கவில்லை என்றோ அல்லது சிகிச்சையை மேற்கொள்கிறோம் என்றோ சொல்லி சமாளித்து விடு என்றார். அப்பொழுது இருந்த மனநிலையில் நானும் சரி என்று சம்மதித்தேன். எனக்கும் வேறு வழி இல்லை. கணவர் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது என்னால் அதை எப்படி மீற முடியும்? அதன் பிறகு திருமணமான சில மாதங்களிலேயே மாமியார் வீட்டிற்கு வரும் உறவினர்களும் குழந்தையை பற்றி பேச ஆரம்பித்தனர். என்னிடமும் சில மருத்துவமனைகளின் பெயர்களை சொல்லி அங்கே சென்று சிகிச்சை மேற்கொள், நல்ல முடிவாக கிடைக்கும் என்று அறிவுரையும் கூறிவிட்டு செல்வர். அவர்கள் கூறும் பொழுது சில சமயம் எனக்கே அழுகை வந்துவிடும். நானும் கணவரிடம் பலமுறை புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தேன், நமக்கென்று ஒரு குழந்தை வேண்டும் என்று. ஆனால் எதையுமே அவர் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அவர் என்னிடம், நான் உன்மேல் அளவுக்கு அதிகமாகவே அன்பு வைத்திருக்கிறேன். நீ குழந்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்படும் வலியையும் சிரமத்தையும் என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. குழந்தைக்காக நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். உனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதற்கு மேலும் குழந்தையை பற்றி என்னிடம் பேசாதே என்று கோபமாக கூறிவிடுவார். அப்பொழுது எனக்கு சந்தோஷமாகவே இருக்கும். காரணம், என்மேல் இவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றாரே என்று. ஆனாலும் உறவினர்களும் மாமியாரும் வார்த்தைகளால் கஷ்டப்படுத்தும் பொழுதுதான் எனக்கு கவலையாக இருக்கும். இப்படியே 2 வருடங்கள் சென்று விட்டது. எனது மாமியாரின் பேரன் பேத்திகளின் ஆசை வளர்ந்து கொண்டே சென்றது. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்னை குழந்தை இல்லை என்று குத்தி காட்டுவார். எனக்கு திருமணமான 2 மாதம் கழித்து என் கணவரின் தங்கைக்கும் திருமணமானது. அவருக்கு இப்பொழுது ஒரு குழந்தையும் பிறந்துவிட்டது. அதையும் காரணம் காட்டி வார்த்தைகளால் கொன்று வந்தார். நாத்தனார் எப்பொழுதாவது வீட்டிற்கு வருவார். அவரின் குழந்தையை பார்த்து வீட்டில் உள்ளவர்கள் மிகவும் சந்தோஷமடைந்து குழந்தையுடன் விளையாடி கொண்டிருப்பர். எனக்கும் ஆசையாக இருக்கும் குழந்தையை கொஞ்சலாம் என்று. ஆனால் நாத்தனார் குழந்தையை கொடுக்க மாட்டார். மாமியாரும் அவளிடம் குழந்தையை கொடுக்காதே, அவளின் கண் பட்டுவிடும் என்று நேரடியாகவே சொல்லிக் கொண்டிருப்பார். அப்பொழுது எல்லாம் எனக்கு உயிரே போய்விடும் போல் இருக்கும். அவர்களின் குழந்தையை காரணம் காட்டி என்னுடன் சண்டையிடுவது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. எனக்கும் சில சமயம் கோபம் வரும். இதற்கெல்லாம் காரணம் உங்களின் மகன்தான். அவர்தான் குழந்தை வேண்டாம் என்று தள்ளி போட்டு கொண்டிருக்கின்றார் என்று வேகமாக கத்தவும் தோன்றும். ஆனால் என்ன செய்வது? கணவர் தன் அன்பான வார்த்தைகளால் என்னை கட்டி போட்டு விட்டார். எதுவாக இருந்தாலும் கணவருக்காக பொறுத்து கொள்ளலாம் என்ற முடிவில்தான் இருந்தேன். ஒரு நாள் எனது மாமியாரும் பக்கத்து வீட்டு பெண்ணும் பேசிக்கொண்டிருப்பதை கேட்க நேரிட்டது. மாமியார் அவரிடம், இந்த மலடியை திருமணம் செய்து தவறு செய்து விட்டோம். இவளால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று முன்பே தெரிந்திருந்தால் அவளின் ஊர் பக்கமே சென்று இருக்க மாட்டோம். என்ன செய்வதென்று புரியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தார். இதை கேட்ட அவர், எப்பொழுதும் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை. உன் மகனுக்கு வேறொரு திருமணம் செய்து வைக்கலாம். இதை பற்றி அவனிடம் பேசு என்று மாமியாரிடம் கூறிக்கொண்டிருந்தாள். இதை கேட்ட எனக்கு அதிர்ச்சியாகவும் அழுகையாகவும் வந்தது. அப்படி அவர்கள் நினைத்தது போல செய்துவிட்டால் எனது வாழ்க்கை என்ன ஆகும் என்று கவலைப்பட்டேன். பிறகு கணவர் வேலையிலிருந்து வந்ததும் அவரிடமும் இதை பற்றி பேசினேன். உங்களது அம்மாவும் அவரும் இப்படி பேசிக்கொள்கிறார்கள் என்று. அதற்கு அவர், நீ ஒன்றும் கவலைப்படாதே. யார் எது சொன்னாலும் எதுவும் நடக்கப் போவதில்லை. நான் உன்னை எந்த அளவு காதலிக்கின்றேன் என்று உனக்கே தெரியும். தேவையில்லாமல் மனதை குழப்பிக் கொள்ளாதே. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது என்று ஆறுதல் படுத்தினார். அப்பொழுதுதான் எனக்கும் சற்று நிம்மதியாக இருந்தது. பிறகு கணவரும் மாமியாரும் தனியாக சென்று கோபமாக விவாதித்து கொண்டிருந்தனர். எனக்கும் புரிந்து போனது, கணவர் எனக்காக அவரிடம் சண்டையிடுகிறார் என்று. எனக்கும் இதில் சந்தோஷமே. யார் எப்படி இருந்தாலும் கணவர் எப்பொழுதும் எனக்கு ஆறுதலாகவே இருக்கின்றார் என்று. இருந்துதானே ஆக வேண்டும். இதற்கெல்லாம் காரணமும் அவர்தானே. எனது அம்மா வீட்டில் எனது தங்கைக்கு திருமண ஏற்பாடு செய்வதற்கு ஆரம்பித்தனர். அதற்கு முன்பு நிச்சயதார்த்தம் செய்வதற்காக என்னையையும் அழைக்க நானும் கணவரிடமும் மாமியாரிடமும் அனுமதி பெற்று எனது அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டேன்.
வரும்பொழுது மாமியார் என்னிடம், உனக்கு இன்னும் 2 மாதங்கள் அவகாசம் தருகிறேன். அதற்குள்ளாகவே நீ நல்ல செய்தி கூறவில்லை என்றால் எனது மகனுக்கு வேறு ஒரு திருமணம் செய்து வைப்பதை உன்னால் தடுக்க முடியாது என்று மிரட்டித்தான் அனுப்பினார். இது எனக்கு சிறிதாக பயத்தையும் நிறைய கோபத்தையும் கொடுத்தது. காரணம், இது அனைத்திற்கு காரணம் கணவர் என்று நினைக்கும் பொழுது. அப்பொழுது நான் அவரிடம் எதுவும் பேசவில்லை. பிறகு அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டேன். தங்கைக்கு நிச்சயதார்த்தமும் நல்லபடியாக முடிந்தது. அங்கும் கூட என் தங்கையின் வருங்கால மாமியார் என்னை பற்றி விசாரித்தார். நானும் குழந்தை இல்லை என்று கூற அவரும் ஒரு மாதிரியாக பேசிவிட்டு சென்றார். இதுவும் எனக்கு மன கஷ்டமாக இருந்தது. அன்று இரவே நான் ஒரு முடிவெடுத்து கணவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, பாருங்கள், இதற்கு மேலும் என்னால் நீங்கள் சொல்வதை கேட்க முடியாது. உங்களுக்கு குழந்தை வேண்டாம் என்றால் அதை உங்கள் அம்மாவிடமும் மற்றவர்களிடமும் கூறிவிடுங்கள். இதற்கு மேலும் உங்களின் அம்மாவின் பேச்சையும் உறவினர்களின் பேச்சையும் என்னால் கேட்க முடியாது. அனைவரும் பேசி பேசியே என்னை கொன்று விடுவார்கள் போல உள்ளது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்று அழுது கொண்டே கூறினேன். அவரும் ஆறுதல் கூறியவராக, கொஞ்சம் பொறுமையாக இரு, இதை பற்றி அம்மாவிடம் பேசுகிறேன் என்று உறுதியளித்தார். நானும் பின் அமைதியாகிவிட்டேன். அம்மாவின் வீட்டிலிருந்து ஒரு வாரத்திற்கு பிறகு கணவரின் வீட்டிற்கு சென்று விட்டேன். கணவரிடமும் உங்கள் அம்மாவிடம் விஷயத்தை சொல்லிவிட்டீர்களா என கேட்க அவர் இன்னும் சொல்லவில்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சாதாரணமாக கூறினார். எனக்கு இது இன்னும் கோபத்தை வரவழைத்தது. நேரடியாக அவரிடம், உங்களால் தான் எனக்கு அனைவரின் பேச்சையும் கேட்க வேண்டியதாகிவிட்டது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? குழந்தை வந்தால் அனைத்தையும் நானே பார்த்து கொள்கிறேன். உங்களுக்கு என்னாலும் குழந்தையாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வீணாக குழந்தையை நினைத்து கவலைப்படாதீர்கள், அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினேன். கணவருக்கும் புரிந்துவிட்டது, இதற்கு மேலும் குழந்தை வேண்டாம் என்று கூற முடியாது என்று. ஆனால் அவருக்கு சுத்தமாக விருப்பமில்லை குழந்தை பெற்றுக்கொள்வது. எங்களுக்குள் அன்று சிறிதாக ஆரம்பித்த சண்டை போக போக அதிகமானது. எனக்கும் அவரின் நடவடிக்கைகளை வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலை. எங்கே அவரை பற்றி வெளியில் கூறினால் இன்னும் என்மேல் கோபம் அதிகமாகி விடுமோ என்று பயந்தேன். அந்த வீட்டிலிருந்த ஒரே ஆதரவான என் கணவரின் அன்பும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு விலகுவதை புரிந்து கொண்டேன். என்ன செய்வதென்று புரியாமல் தவித்து கொண்டிருந்தேன். இதற்கிடையில் மாமியாரும் அவரின் பங்குக்கு என்னை காயப்படுத்தி வந்தார். ஒரு நாள் கணவர் எனக்கு மிகப்பெரிய துரோகத்தையும் செய்துவிட்டார். அன்று கணவரும் வேறொரு பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு மாலையும் கழுத்துமாக வீட்டில் வந்து நின்றனர். எனக்கு உயிரே போய்விடும் போல் இருந்தது. வெகு நேரமாக என்ன செய்வதென்று புரியாமல் அழுது கொண்டிருந்தேன். ஆனால் மாமியார் அதை பற்றி எதுவும் கவலைப்படவில்லை. மாறாக அவர்களை ஆரத்தி எடுத்து வரவேற்று வீட்டுக்குள் அழைத்து வந்தார். இது குறித்து நானும் கணவரிடம் சண்டையிட ஆரம்பித்தேன். அப்பொழுது கணவர் என்னிடம், உன்னால் எனக்கு குழந்தை பெற்று தர முடியாது என்று தெரிந்துவிட்டது. நான் இவளைத்தான் திருமணம் செய்துள்ளேன். உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீட்டில் ஒரு ஓரமாக இருந்து கொள்ளலாம், இல்லையென்றால் உனது அம்மா வீட்டிற்கு சென்று விடலாம் என்று கூறிக்கொண்டே தனது புது மனைவியை நாங்கள் இருந்த அறைக்குள் அழைத்துச் சென்றார். அவர் அப்படி கூறியதை என்னால் நம்ப முடியவில்லை. ஆரம்பத்திலிருந்தே அவர்தான் குழந்தை வேண்டாம் என்று தடுத்து வந்தார். பிறகு எதனால் அப்படி கூறுகிறார் என்று குழம்பி போனேன். ஒரு பக்கம் கணவர் துரோகம் செய்துவிட்டாரே என்று மனம் குமுறி கொண்டிருந்தேன். அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் வெகு நேரமாக யோசித்து கொண்டிருந்தேன். என்னால் எனது அம்மா வீட்டிற்கும் செல்ல முடியாது. காரணம், இப்பொழுதுதான் தங்கையின் திருமணம் நடைபெறப் போகிறது. அது மட்டுமல்லாது அவளுக்கும் கீழும் 2 தங்கைகள் உள்ளனர். இப்பொழுது நானும் வாளாவெட்டியாக சென்று விட்டால் அவர்களின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும். என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் அருகே வந்த மாமியார், என்ன முடிவு செய்துள்ளாய்? உன் அம்மா வீட்டிற்கு செல்கிறாயா அல்லது இங்கேயே இருக்கின்றாயா என ஏளனமாக கேட்டார். நானும் அமைதியாக இங்கேயே இருக்கின்றேன் என பதில் கூறினேன். அன்றிலிருந்து நான் அந்த வீட்டின் வேலைக்காரியாகவே மாறிப்போனேன். எனக்காக சமையலறையில் சிறியதாக இடம் ஒதுக்கப்பட்டது. கணவர் திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் பெயர் கவிதா. அவள் பார்ப்பதற்கு சற்று அழகாகவே இருந்தாள். அது மட்டுமல்லாது வேலையும் செய்து கொண்டிருந்தாள். கணவரும் அவளும் வேலைக்கு சென்றால் இரவுதான் வீடு திரும்புவார்கள். என் மாமியாரும் கவிதாவை நல்லபடியாக பார்த்து கொண்டார். அவரிடம் இவராகவே வலிய வலிய அன்பாக பேசிக்கொண்டிருப்பார். அவருக்கு புரிந்து போனது.
புதிய மருமகள்தான் நமக்கு பேரன் பேத்திகளை பெற்று தருவாள் என்று. ஒரு நாள் வீட்டிற்கு வந்த நாத்தனார் கவிதாவை பார்த்துவிட்டு என்னிடம் பேச வந்தாள். நானும் இவள் பங்கிற்கு என்ன கூறப் போகின்றாளோ என மனதில் நினைத்து கொண்டிருந்தேன். அவள் என்னிடம், அண்ணி, உங்களின் நிலைமை எனக்கு புரிகிறது. அண்ணன் எதுவாக இருந்தாலும் இரண்டாவது திருமணம் செய்திருக்கக்கூடாது. இவ்வளவு நாள் நான் உங்களிடம் கோபமாகவும் மோசமாகவும் நடந்து கொண்டேன், அது வேறு. ஆனால் இப்பொழுது உங்களை பார்க்கும் பொழுது எனக்கே பாவமாகத்தான் இருக்கிறது. நான் ஒன்று கூறுகிறேன், தவறாக நினைக்க வேண்டாம். இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை. கவிதாவிற்கு முன்பே நீங்கள் குழந்தை பெற்றுக்கொண்டால் நீங்களும் அண்ணனும் சந்தோஷமாக இருக்கலாம். பதிலாக கவிதா முதலில் குழந்தை பெற்றுக்கொண்டால் உங்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். எனது அம்மா உங்களை வீட்டை விட்டு துரத்தி விடுவார். உங்களின் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நன்றாக யோசித்து முடிவு எடுங்கள் என்று சிறிது நேரம் ஆறுதல் கூறிவிட்டு சென்றாள். அவள் அப்படி பேசியது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் கூறியதிலும் உண்மையும் இருந்தது. நானும் ஒரு முடிவெடுத்தேன். கணவரை மீண்டும் என் மீது கவனத்தை திருப்ப வேண்டும் என்று. அதற்காக அவர் வேலையிலிருந்து வரும்பொழுது சிறிதாக மேக்கப் செய்து கொண்டு அவர் முன் வருவதும் போவதுமாக இருந்தேன். இதை கணவரின் இரண்டாவது மனைவி கவிதாவும் கவனித்தாள். கணவரை அறையிலிருந்து வெளியே விடாமல் ஏதோ பேசுவது போல அங்கேயே பிடித்து வைத்தாள். மாமியாரும் சில சமயம் என்னிடம், நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் எதுவும் செய்யாமல் இப்பொழுது கை நழுவி போன பிறகு இதெல்லாம் செய்து பிரயோஜனமில்லை என்று சிரித்துவிட்டு செல்வார். நானும் மனதில் நினைத்து கொள்வேன், உங்களின் மகனால் தான் இந்த நிலைமைக்கு வந்துவிட்டேன் என்று. கணவரும் என்னை முழுதாக வெறுக்கவில்லை. என் மேல் அவருக்கு கொஞ்சமாக அன்பு இருக்கத்தான் செய்தது. இது அவரின் பார்வையிலேயே தெரிந்தது. அவரின் மேல் அதிகமாக அன்பு வைத்திருந்ததால் அதை நானும் புரிந்து கொண்டேன். கணவரும் மாமியாரிடம், அவளை அதிகமாக வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள். அதிகமாக வேலை செய்தால் அவளின் உடல்நிலை பாதிக்கப்படும் என்று அடிக்கடி கூறிவிட்டு செல்வார். அதிலிருந்தும் என் மேல் அக்கறையும் உள்ளது என்று புரிந்து கொண்டேன். 2 மாதம் கழித்து தீபாவளிக்கான நேரமும் வந்தது. அனைவருக்கும் புது துணிகளை எடுத்து கொண்டிருந்தனர். என்னை பற்றி அந்த வீட்டில் யாருமே கவலைப்படவில்லை. நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், நான் இருக்கும் நிலைமையில் தீபாவளி கொண்டாடுவதை விரும்பவில்லை. இதை கவனித்த கணவரும் என்னிடம் வந்து, நான் வேலையிலிருந்து வந்த பிறகு உனக்கான துணிமணிகளை எடுத்து தருகிறேன், நீ தயாராக இரு என்று கூறிவிட்டு சென்றார். எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. சொன்னது போலவே அவரும் வேலையிலிருந்து வந்த பிறகு என்னை அழைத்து சென்று எனக்கு தேவையான அனைத்து துணிமணிகளையும் எடுத்து கொடுத்தார். அவர் அழைத்து சென்றது வீட்டில் உள்ள மாமியாருக்கும் அவரின் இரண்டாவது மனைவிக்கும் சுத்தமாக பிடிக்கவில்லை. அதை வைத்து அவருடன் சண்டையிடவும் ஆரம்பித்தனர். ஆனால் அதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பிறகு ஒரு நாள் புதிய மருமகளிடம் என் மாமியார் பேசிக்கொண்டிருந்தார். அவர், மருமகளே, இப்பொழுது திருமணமாகி 3 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்னும் நல்ல செய்தி கூறவில்லை. சீக்கிரம் ஏதாவது செய்து குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். எனக்கும் வயதாகி கொண்டே இருக்கிறது, ஆசையாகவும் இருக்கிறது என்று தனது நிலைமையை விளக்கி கொண்டிருந்தார். அதற்கு அவள், அத்தை, நான் சரி என்றுதான் உள்ளேன். உங்கள் மகன்தான் இன்னும் சில மாதங்கள் ஆகட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று கூறி வருகிறார். எதுவாக இருந்தாலும் உங்களின் மகனிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். என்னை இதை போல அடிக்கடி தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சற்று கோபமாகவே கூறிவிட்டு சென்றாள். மாமியார் இந்த பதிலை கேட்டு என்ன சொல்வதென்று புரியாமல் திகைத்து போய் நின்றார். மாமியாருக்கும் சிறிதாக சந்தேகம் ஏற்பட்டது, தனது மகன் எதனால் அப்படி கூறுகிறான் என்று. பிறகு ஒரு நாள் கணவர் வேலைக்கு கிளம்பும் பொழுது மாமியார் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார். கணவரிடம், நாளை நாம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். இதற்கு மேலும் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. அவளுடன் 2 வருடங்கள் குடும்பம் நடத்திவிட்டாய். இவளுடனும் 3-4 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்னும் குழந்தையை பற்றி எந்த தகவலும் இல்லை. எனக்கு என்ன விஷயம் என்று தெரிய வேண்டும் என்று சற்று கோபமாகவே கத்திக்கொண்டிருந்தார். கணவரும் ஒன்றும் பேசவில்லை. பிறகு இவர் மெதுவாக, எனக்கு முக்கியமான வேலை உள்ளது, இதை பற்றி இரவு பேசிக்கொள்ளலாம் என்று வேகமாக சென்று விட்டார். எனக்கு இதை கேட்டு அழுகையாகத்தான் வந்தது. காரணம், எனக்கு முன்பாகவே அவள் குழந்தை பெற்றுவிட்டால் இந்த வீட்டை விட்டு செல்ல வேண்டுமே என்று. பிறகு சிறிதாக யோசித்து, முதலிரவில் கணவர் என்ன சொன்னாரோ, இத்தனை நாள் முதல் கணவரை காப்பாற்றுவதற்காக நான் பழி சுமந்து கொண்டிருக்கின்றனோ அந்த விஷயத்தை பற்றி
மாமியாரிடம் கூறலாம் என்று நினைத்தேன். நானும் அவரிடம் கூறுவதற்கு சமயம் பார்த்து காத்திருந்தேன். ஒரு வழியாக யாரும் இல்லாத நேரத்தில் அவரிடம் உண்மையை கூறிவிட்டேன். ஆரம்பத்திலிருந்தே குழந்தை எனக்கு இஷ்டம் இல்லை, இப்பொழுது குழந்தை வேண்டாம் என்று உங்களது மகன்தான் கூறிக்கொண்டிருந்தார். இதை என்னிடமும் வெளியே சொல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டார். அதனால் நானும் சொல்லவில்லை. அதற்கு காரணம் நான் இல்லை என்று புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் மாமியாரோ என்னிடம் கோபப்பட ஆரம்பித்தார். நாங்கள் மருத்துவமனைக்கு செல்லும் நேரமாக பார்த்து வேண்டுமென்றே பொய் சொல்கிறாய். எனது மகன் அப்படி கூறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் என்னுடைய ஆசைகளை பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும். நீ தேவையில்லாமல் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்க நினைக்கின்றாய். இன்னும் கொஞ்ச நாள்தான். என் இரண்டாவது மருமகளுக்கு குழந்தை பிறக்கட்டும். அதன் பிறகு உன்னை இந்த வீட்டிலேயே இருக்க விட மாட்டேன் என்று மிரட்டிவிட்டு சென்றார். எனக்கும் அவரிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று தெரியவில்லை. நானும் எது நடந்தாலும் கடவுள் பார்த்து கொள்வார் என்று அமைதியாக இருந்து விட்டேன். மறுநாள் மாமியார் பிடிவாதமாக நிற்கவே வேறு வழியில்லாமல் கணவர், கவிதா மற்றும் மாமியார் மூவருமாக சேர்ந்து மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கே பல பரிசோதனைகளை செய்த பிறகு மருத்துவர் அவர்களின் ரிப்போர்ட்டை படித்து காண்பித்து கொண்டிருந்தார். கடைசியாக கணவரின் ரிப்போர்ட்டை மாமியாரிடம் படித்து காண்பித்தார். அதில் கணவரின் வெள்ளை அணுக்கள் மிக மிக குறைவாக இருப்பதனால் எப்பொழுதுமே தந்தையாக முடியாது என்று இருந்தது. இதை கேட்ட மாமியார் நொறுங்கி போனார். அங்கேயே உட்கார்ந்து அழ ஆரம்பித்தார். இரண்டாவது மனைவியும் அழுது கொண்டிருந்தாள். பின்பு அவள் கணவனிடம், நீங்கள் அனைவருமாக சேர்ந்து என்னை ஏமாற்றிவிட்டீர்கள். குழந்தை இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. நான் பிரிந்து செல்கிறேன். உங்களுடன் வாழ தயாராக இல்லை. இன்னும் சில நாட்களில் விவாகரத்து தந்து விடுகிறேன். என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கூறி மருத்துவமனையில் இருந்து அப்படியே சென்று விட்டாள். கணவரும் மாமியாரும் எவ்வளவோ தடுத்தும் அவள் கேட்கவில்லை. பிறகு கணவரும் மாமியாரும் வீட்டிற்கு வந்தனர். மிகவும் சோகமான அவர்களின் முகத்தை பார்க்க எனக்கு குழப்பமாக இருந்தது. அது மட்டுமல்ல, உடன் சென்ற கவிதாவையும் காணவில்லை. நானும் என்னவென்று பதறிப்போய் மாமியாரிடம் விசாரிக்க ஆரம்பித்தேன். ஏதாவது பிரச்சனையா என்று. மாமியாரும் அழுது கொண்டே, ஆமாம், பிரச்சனைதான். எனது மகனுக்குத்தான் பிரச்சனை இருந்துள்ளது. அதனால் உன் வாழ்க்கையும் பிரச்சனையாகிவிட்டது. எனக்கு இப்பொழுதுதான் உண்மை தெரிந்தது. தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. இவ்வளவு நாள் நான் உன்னை மனதளவில் மிகவும் காயப்படுத்திவிட்டேன் என்று அழுது கொண்டே கூறினார். அவர் அழுவதை பார்த்து எனக்கே பாவமாக இருந்தது. கணவரும் ஒன்றும் கூறவில்லை. அமைதியாக தனது அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டார். எனக்கும் கணவரை பார்க்க பாவமாக இருந்தது. நானும் அவர் பின்னாலே சென்று பேச ஆரம்பித்தேன். என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. என்னை பார்த்ததும் அழ ஆரம்பித்து விட்டார். நானும் பதறிப்போனேன். பிறகு சிறிது நேர அமைதிக்கு பிறகு பேச ஆரம்பித்தார். என்னை மன்னித்துவிடு. உனக்கு செய்த துரோகத்திற்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்து விட்டார். ஆரம்பத்தில் குழந்தை வேண்டாம் என்று கூறியது உண்மைதான். 2-3 வருடங்கள் கழித்து பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான் நினைத்தேன். அதற்கிடையில் எனது அம்மாவின் தொல்லை தாங்க முடியவில்லை. நானும் ஒரு கட்டத்தில் நம்ப ஆரம்பித்தேன், உனக்கு எப்பொழுதுமே குழந்தை பிறக்காது என்று. அதனால்தான் அம்மாவின் பேச்சை கேட்டு வேறு ஒரு திருமணமும் செய்து கொண்டேன். அதன் பிறகுதான் தெரிந்தது, உன்னை விட நல்ல மனைவி எனக்கு எங்குமே கிடைக்க மாட்டாள் என்று. நான் உனக்கு துரோகம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று அழுது கொண்டே கூறினார். அவர் அப்படி கூறியது எனக்கு பெரிதாகப்படவில்லை. நானும் அவரிடம், உங்களது 2வது மனைவி விட்டுவிட்டு சென்று விட்டாள் என்றுதான் இப்படியெல்லாம் பேசுகிறீர்களா என்று சற்று கோபமாகவே கேட்டேன். அதற்கு அவரிடம் எந்த பதிலும் இல்லை. பிறகு நானாக, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள், அவளைப் போல நான் உங்களை விட்டுவிட்டு செல்ல மாட்டேன். ஏனெனில் உங்களின் மேல் அந்த அளவிற்கு அன்பு வைத்துள்ளேன். இதுவே அவளுக்கு குழந்தை பிறந்து இருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, எப்பொழுதும் உங்களுடனேயே இருப்பேன் என்று ஆறுதல் கூறினேன். இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த மாமியாரும் எனது அருகில் வந்து, மருமகளே, என்னையும் மன்னித்து விடு. பேரன் பேத்தியை காண வேண்டும் என்ற ஆசையிலேயே அப்படி நடந்து கொண்டேன். உன்னுடைய அருமையும் இப்பொழுதுதான் புரிகிறது. கணவரின் வார்த்தையையும் எங்களின் குடும்பமானத்தையும் நீ காப்பாற்றிவிட்டாய். உன்னை போல ஒரு பெண்ணிடம் இப்படி நடந்து கொண்டேனே என்று நினைக்கும் பொழுது எனக்கு வெட்கமாக உள்ளது என்று அழுது கொண்டே கூறினார். நானும் மாமியாரிடம், பரவாயில்லை விடுங்கள் அத்தை, குழந்தைகள் மீது உள்ள பாசத்திற்காக அப்படி செய்ததை என்னாலும் புரிந்து கொள்ள முடிந்தது.
என்ன செய்வது, உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. இனிமேலாவது அடுத்தவர்களை புரிந்து கொள்ளுங்கள் என்று தைரியம் கூறினேன். அதன் பிறகு கணவரும் மாமியாரும் என் மேல் அன்பாக இருக்கத் தொடங்கினர். கணவரும் அங்குள்ள பெரிய மருத்துவமனைகளில் சென்று சிகிச்சையை மேற்கொண்டார். ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. கடைசியாக ஒரு அனாதை குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கிறோம். எங்களின் வாழ்க்கை முன்பை விட இப்பொழுது சந்தோஷமாகவே சென்று கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், கணவன் துரோகம் செய்தும் அவரை ஏற்றுக்கொண்டது சரியா தவறா என்று. நன்றி.